ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ காலையில் 5 மணி ஆகுது. நான் குளிச்சுட்டு சாமி பூஜை எல்லாம் பண்ணி பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் குளிச்சுட்ருக்காரு. மாவு வந்து ஓடிட்டுருக்கு. உளுந்தம்பருப்பு வந்து தினமும் காலையில் வந்து அரைச்சிக்கிறது. 3 மணிக்கு எழுந்திரிச்சு மாவு ஊற வச்சிட்டோம்னா அரிசியை 4 மணிக்கு மேலே, அதாவது 4:30 மணி போல் அரைச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் உளுந்து சின்ன கிரைண்டர் அப்படின்றதுனால 2 தடவை போட வேண்டியிருக்கு. கொஞ்ச நேரம் நல்லா வந்து அரைக்கணும். அதுவும் அம்மா கிரைண்டர் கொஞ்சம் சரியாக இல்லை குவாலிட்டி இப்போதைக்கு, ஏன்னா ரொம்ப ஓல்டு இல்லையா, அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 தடவையாக ஆட்டிக்கிறது. போட்டிருக்கேன், அது அரைச்சிட்ருக்கு ஒரு பக்கம். இப்போ வந்து கடைக்கு கிளம்ப போகிறோம். நேற்றே வந்து இந்த கோயிலா அடுப்புன்னு சொல்லி ஒரு அடுப்பு வீடியோ பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. போதும் போதும்னு ஆயிடுச்சு. இன்றைக்கும் அதை பற்ற வைக்கலாம், என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடைக்கு வந்து ஹஸ்பண்டும் நானும் வந்து இந்த பக்கம் இதை பற்ற வைக்கிற ப்ராசஸில் இறங்கிட்டோம். அம்மா வந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக இப்படி தான் வந்து ஃபேன் போட்ட உடனே இப்படி ஓடுது. நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஃபேன் வாங்கியிருக்கோன்னு சொல்லி. இந்த ஃபேன் வந்து இந்த SECன்னு சொல்லி ஒரு கம்பெனி வரும் இல்லையா, அந்த கம்பெனி வந்து ஃபேனு. அது வந்து இப்போ 1800 சொல்லி விற்கிறாங்க. சென்னையில் எவ்வளோ ரேட்டு, இல்லை இந்த கம்பெனி வருதா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஓல்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். எங்கள் நாத்தனார் கல்யாண டைமில் இந்த ஃபேன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியும் சொன்னார். இந்த ஃபேன் வந்து அக்காவுக்கு கொடுக்கும்போது கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபேன் வந்து இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல, நமக்கு வந்து கொஞ்சம் இரும்பு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்லாம் வச்சா உருகிடும் இல்லையா அடுப்பு பக்கத்தில், அதனால் அதாவது கொஞ்சம் பிளாஸ்டிக் வேறு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பாருங்கள் நல்லாவே எரியுதுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கோயிலா போட்டால் அந்த கல் வந்து அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாகி கீழே வந்து உதிர்ந்து கொட்டணுமா. அப்படி தான் அந்த இது வந்து எரிய வைக்கணுமா. ஆனால் இது வந்து பாருங்கள், அவங்க வந்து வெறும் ஜல்லி கட்டாமல் வெறும் அந்த ராடு மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. அதனால அப்படியே முழுசாக உடையுது. இது வந்து உடைச்சா இது உள்ளேயும் வந்து வெள்ளையாக இருக்கணுமா. இது இன்னும் வெள்ளையாக ஆகலை. அதனால் இது இன்னுமே அனல் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இதை வச்சோம்னா சைடில் வந்து கேப் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஃபேன் ஓடும்போது இந்த மாதிரி நெருப்பு பொறி பறந்துக்கிட்டே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து நீ தள்ளி போய் அங்கே ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கல்லோ ஏதாவது வச்சு செட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தாரு. சரி பரவாயில்லைங்க, லேட் ஆகிடுச்சு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நேற்றே வந்து வியாபாரம் பார்த்துருப்பீங்க, ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமாக. அதுக்கப்புறமா பட்டாணி குழம்பு, வேர்வைக்கும் அந்த இந்த அடுப்புக்கறி கோயிலாக்கும் என்னோடய ஷாலில் வந்து தொடச்சி ஃபுல்லாக ஷாலே கருப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் பட்டாணி குழம்ப சமைச்சிட்டு இறக்கியாச்சு. பட்டாணி குழம்பு ரெடி. இப்போ வந்து வடை செய்யணும். ஆக்சுவலாக இந்த குண்டாவில் வந்து பாதி செய்வோம் பட்டாணி குழம்பு எப்போவுமே. இப்போ வந்து இறக்கிட்டு மறுபடியும் அந்த கல் வந்து கொஞ்சம் போட்டு அப்படியே ஃபேன் வைக்கணும். ஆக்சுவலாக இது எப்படி எரியுதுன்னா, அந்த கல்லெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஃபேன் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேம் மாதிரி நமக்கு வரும். அதாவது அந்த தகன்னு அந்த நெருப்பு இருக்கும். அப்படி கொஞ்சம் வந்து அந்த நெருப்பு குறையும் போது நம்ம வந்து ஃபேன் ஓடிட்டே இருந்தாலும் அது வந்து நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதோட இது வந்து கம்மியான உடனே மறுபடியும் வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் அதை போட்டுட்டு அதை வந்து ஃபேன் ஓட விடணும். நடுவில் வந்து ரொம்ப அதிகமாக அனல் ஆகிடுச்சுன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிடணும். அப்படி தான் இதோட ப்ராசஸ்ங்க. இன்றைக்கி தான் புரிஞ்சுது. வடை, பூரி, அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சாச்சு. ஆளுங்க வேறு ஒருத்தரையும் காணோம் இன்றைக்கி, என்னன்னு தெரியலை. நேற்றெல்லாம் நான் சமைக்கும் போது ஒரு செகண்ட் கூட உட்காரவில்லை, எல்லோரும் வந்துகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியலை, ஒருத்தர் கூட இன்னும் வரல. மோஸ்ட்லி வந்து வடை செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. வடை வந்து கொஞ்சமாக போட்டு கொடுப்போம். அதாவது காலையில் ஒரு 7:30க்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி ஒரு சிலர் வந்து 7:30லேருந்து வர ஆரம்பிப்பாங்க. எல்லாம் வந்து நம்ம ரேட்லாம் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால ₹15, ₹20, ₹25 அந்த மாதிரி தான் ஒரு பிளேட் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ₹50, ₹60 அப்படி சாப்பிடுவாங்க. காலையிலே வருவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸு. இப்போ பாருங்கள், இது இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி. கார சட்னியுமே வந்து எல்லோரும் கேட்குறாங்க, தேங்காய் சட்னியும் கேட்குறாங்க. சரின்னு சொல்லி 2த்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் இது கொஞ்சம் செஞ்சுட்டோம். அதுவும் நேற்று வந்து ஆளுங்க வந்துகிட்டே இருந்து எல்லாமே பத்தாமல் போயிடுச்சு. அதனால் வந்து சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு சொல்லி தோசை மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கேசரி, இது வந்து சாம்பார்,
சாம்பார் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மட்டும் போட்டு தான் எப்போவுமே வைக்கிறது. வேறு எந்த காயும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் முள்ளங்கி அந்த மாதிரி போட்டு பண்ணுவேன். இப்போ வந்து சாம்பார் இந்த மாதிரி இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு. நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்ஸில் பட்டாணி குழம்பு செய்கிறதில்ல தான். ஆனால் நம்ம இங்கே வந்து கடையில் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி செய்கிறோம். ஆனால் அதுவுமே சூப்பராக வந்து சேல் ஆகுது. நேற்று ரெடியாக இருக்குது. முன்னாடியே ஆளுக்குள்ளே வந்துகிட்டே இருந்தாங்க. நான் வீடியோலேயே காமிச்சிருந்தேன். இன்றைக்கி எல்லாம் ரெடியாகி வச்சுருக்கோம், யாருமே வரல. இதுதான் நம்ம கடையோட கொஞ்சம் ப்ராப்ளமே. மற்றபடி வந்து வியாபாரம் ஒரு நாளைக்கு எல்லாம் போயிடும், ஒரு நாளைக்கு நின்றுடும். அப்படிங்கும்போது என்றைக்கு போகாதனால அன்றைக்கி வந்து நமக்கு போட்ட முதல் வரதே கஷ்டமாகும். போகிற அன்றைக்கி எல்லாமே போயிடும். ஒரு சில டைமில் பத்தாமல் கடையை சீக்கிரமாக போகும். இதுதான் வந்து கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. என்றைக்கு வராங்க அந்த மாதிரி தெரியல. சண்டே ஒரு சில டைமில் சண்டே நல்லா வந்துட்டு இருந்தாங்க. சரி, சண்டே வந்து நம்ம அதிகமாக போடும்போது ஒரு நாள் வரல. அதே மாதிரி வியாழக்கிழமை ஒரு தடவை நல்லா வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு வந்து வியாழக்கிழமை இருந்து செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வரதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் ரோட் சைடில் கடை பார்த்துட்ருக்கோம். இந்த கடையிலையும் ஒரு சில பிரச்சனை இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் மாற்றணும். ரோட் சைடில் வந்து கடை எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊரில் போகிறவங்க வரவங்க சாப்பிட்றாங்க. இங்கே வந்து ஊருக்குள்ளே இருக்கிற மக்கள் இந்த பக்கம் வரவங்க போகிறவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அதோடு வந்து இந்த இடம்ன்றது உமாப்படாவில் ஃபஸ்ட்டு மெயின் பஜார் வந்து அந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம் இருக்குது. மார்க்கெட்டும் அந்த பக்கம் இருக்குது. அதை விட ஜெயஸ்ரீ சப்பம்னு சொல்லுவாங்க, அதுவும் அங்கே இருக்குது. இது வந்து ஃபுல்லாக லாஸ்ட்டு காலேஜ் இருக்க இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் மெயினான ஒரு 4-5 காலேஜ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து ஒரு 4 காலேஜ் இருக்குது. ஆனால் காலேஜ்லேயே ஹாஸ்டலில் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுனால அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் இல்லை. அதனால் வந்து நம்ம ரோட் சைடில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் சொல்லியிருந்தேன். சரி, இன்றைக்கி இந்த ஃபுட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வியாபாரம் எப்படி இருக்குது, அப்புறம் வியாபாரம் ஆகுதா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த டிப்ஸில் காமிக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஒரு 9:30 மணி போல் ஒரு கஸ்டமர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போன அப்புறமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி காலையிலேயே வந்து கஸ்டமர்ஸ் வராத டைமில் நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு 8 மணி போலையே ஹஸ்பண்டும் நானும் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து 12:30 மணி கிட்டத்தட்ட ஆக போகுது. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நம்மளே சமைச்சிட்டு நம்மளே பெருமையாக சொல்லிக்கக்கூடாது, ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இன்னைக்கு கஸ்டமரை காணோம். ஆனால் நேற்று வந்து நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று செம்மையாக வந்து போயிடுச்சு எல்லாமே. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீன் இருக்குது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன். இப்போ 12 மணி ஆகுது. இதுக்கு மேலே போய்ட்டு மத்தியானம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அதனால் லைட்டாக ஒரு லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்ருந்தேன்னா காலையில் 2 இட்லி 1 வடை சாப்பிட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்ததுனால நல்லா பசி. 8 மணி போலவே சாப்பிட்டுட்டேன். கஸ்டமர் யாரும் வரல. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டதுனால வயிறு பிரச்சனை பண்ணி சாப்பிட்டு அப்படின்னு சொன்னார். சரி, நான் அவருக்கு கொஞ்சமாக கொடுத்தா அவர் சாப்பிடல. அப்புறமா சாப்பிட்றேன்னு சொன்னார். சரின்னு சொல்லி நான் சாப்பிட்டேன். இப்போ 12 மணி ஆகுது. இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் வயிறு பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, லேப்ரோஸ்கோபி வந்து கேல்குலேட் ரிமூவ் பண்ணதுனால அடிக்கடி சாப்பிடுங்க. அதாவது ஒரேடியாக வயிறு ஃபில் பண்ணி சாப்பிடக்கூடாது, அடிக்கடி சாப்பிடுங்க. இப்போ 3 தடவை சாப்பிட்றீங்கன்னா அது 6 தடவை வந்து சாப்பிடுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டேன். இப்போ வந்து நல்ல பசி, அதனால் கொஞ்சமாலாம் சாப்பிட முடியாது. அதனால் 3 இட்லி 2 வடை, பட்டாணி சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையில் வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது கண்டிப்பாக 1 மணி கிட்டத்தட்ட ஆகிடும். ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நான் அப்போ கூட நிறைய நின்று இருக்குது வடையெல்லாம். சரி, பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த கடையில் ஒரு சில பிரச்சனை இருக்குது. நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ரோட் சைட்லேயும் இந்த கடை இல்லை. அதனால் வேற ஒரு இடம் போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். அது அவங்க இல்லை, அந்த ஹவுஸ் ஓனர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு பழைய ஃபேன், ரொம்ப நாளாக இது வந்து ஓடாமல் இருந்து நேற்று வந்து ஃபேன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஃபேன் வாங்கும்போது அதோடய ரெக்கையும் வந்து அந்த கடையில் இருந்தது. அதனால் அந்த அப்படியே வந்து வாங்கிட்டு வந்து நம்ம இதில் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்
எடுத்து ஹஸ்பண்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சின்னவன் வந்து சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தான். நான் போய் படி உட்காருன்னு சொன்னேன், கேட்கல. அப்படியே வந்து என்னை இந்த மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். பெரியவன் ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா 3 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த ஃபேனை ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து அதுக்குள்ளே சமைச்சிட்டேன். மாம்பழம் நிறைய கட் பண்ணிவிட்டு கடை பார்க்க போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி காளான் விற்றுட்டு இருந்தாங்க வழியில். காளான் வந்து 100 ரூபா ஒரு பேக்கெட்டு. அதாவது பூத்து இருக்க காளான் வந்து 100 ரூபா, பூக்காத காளான் 300 ரூபா. நம்ம வந்து உடனே தான் சமைக்க போகிறோம். அதனால் நான் வந்து பூத்த காளானே 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தாங்க, 90 ரூபா வாங்கினாங்க. இது வந்து வாங்கிட்டு வந்து குழம்பு செய்யணும். ஆக்சுவலாக நல்லா வந்து மசாலா வந்து நம்ம அடுப்புலையோ சரி கேஸ்லேயோ சரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கடாயோட அந்த செட்டப் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா, நமக்கு குழியாக இருந்ததுன்னா கரெக்டாக வந்து நம்ம வதக்கணும்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். ஆனால் அந்த குழம்பு என்னன்னே தெரியலைங்க, சுத்தமாக வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா கடாய் வந்து அந்த ஸ்டீலில் இண்டக்ஷனில் செஞ்சதுனால ஃபுல்லாக அடியில் வந்து அந்த கட்டமாக இருக்கும் இல்லையா, எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி செய்யணும். அப்படியே ஊற்றி செஞ்சாலுமே வந்து அது அந்தளவுக்கு தீஞ்ச மாதிரி ஆகிடுது. அதனால் ஓரளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரைலேயே தான் வச்சு செஞ்சேன். அப்போ கூட வந்து பொறுமையாக செஞ்சாலும் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லோரும், அம்மா வந்து காளான்லாம் சாப்பிட்றதில்ல. அம்மாவுக்கு வந்து சாம்பார், பட்டாணி குழம்பு, வடைலாம் இருந்தது. சாப்பாடு செஞ்சுட்டு மாம்பழம் நிறைய வச்சு சாப்பிட்டுக்குமான்னு சொன்னேன். அம்மா சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வழியாக சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டா வரவே இல்லை. ஃபேன் ரெடியாக இல்லை, அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து 12:30 மணிக்கு சாப்பிட்றதுனால பசிக்கலை. பசங்களும் வந்து கடையிலேருந்து வந்தவுடனே கேசரி கொஞ்சம் சாப்பிட்ருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஃபேன் ரெடி ஆகிடுச்சு. இவர் இந்த பக்கம் போட்டவுடனே சின்னவர் நானும் இந்த ஃபேன் போடுவேன்னா வச்சுட்டு ஒழுங்காக வாங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 5:30 மணி போல் எழுந்திரிச்சு பக்கத்தில் வந்து கோயிலா கடை, அதாவது நம்ம அந்த கருப்பு கல் இருக்கு இல்லையா, அது வாங்குறதுக்காக போயிருந்தோம். கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். அங்கே போயிட்டு அது ஒரு மூட்டை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மூட்டை வந்து 105 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு தெரியலனால நமக்கு அந்த கரெக்டாக அதை யூஸ் பண்ண தெரியலை. நம்ம இன்னொன்று வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இதுதான் கோயிலா விற்கிறவங்களோட வீடு. இங்கேருந்து சரி அவங்க இல்லை, அந்த பையன் தான் உட்காந்துட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் வந்து கேட்டார். அதுக்கப்புறமா வந்து கொண்டு வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டான். இந்த கடை தான். அவங்களோட ரேட் வந்து 105 ரூபா. ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த கோயிலாவை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். கோயிலா கடை. அதுக்கப்புறம் கோயிலா ஒரு மூட்டை வாங்கிட்டு வழியில் வரும்போது காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து இன்றைக்கி புதன்கிழமை மார்க்கெட் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் காய்கறியெல்லாம் நேற்று ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கினோம். அதுவே 100 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, இந்த இடத்துலலாம் ரேட் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கே இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியாக மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.